ஓடியா ஓடிப்போ ஓடிப்போன்னு சொல்றல பணத்துல அரவண அவசர மாப்பிள்ளை எல்லாம் ஏத்துக்க மாட்டேன். இதான் போய் என்ன டென்ஷன் மூட்டுற. இங்க பாரு நான் சொல்றது கேளு. அவ்வளவுதான் வெட்டி கட்டி எடுத்து ஞாபகமா போட்டுக்கோ. நீ 2 நாள் ஷாலினி நான் ஊருக்கு கிளம்புறேன். என் நம்பரை குறிச்சிக்க, உன்னோட மொபைல் எடு. யார் நீ? உங்க அம்மா தான் எனக்கு நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. அப்பே பிடிக்கல. எப்பயாவது உனக்கு மனசு மாறும். எனக்கு மனசு மாறாது. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. உங்க அம்மா தான் புரிஞ்சுக்கல, நீ நாது புரிஞ்சுக்க. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? என் நம்பருக்கு பேசு, மத்ததெல்லாம் நம்ம போன்ல பேசு. நான் உன்கிட்ட பேசணும். நீ யார் ஃபர்ஸ்ட்? இங்க பாரு. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? உன் போட்டோ கொடுத்து நான் மனசுல பதிஞ்சிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு. இப்ப அஜித் குமார் ஷாலினி பெயர் பொருத்தமே அவ்வளவு பொருத்தமா இருக்கு. பக்காவா ரொம்ப பொருத்தமா இருக்குது. நான் சொல்றது தாத்தா மாதிரி இருந்துக்குன்னு ஒரு வயசு பொண்ணு கிட்ட எப்படி பேசுற? தூக்கி போடு ஷாலினி. கல்யாணத்துக்கு அப்புறம் முடி நரைச்சா நீ ஏத்துக்க மாட்டியா? என்ன ஏத்துக்க சொல்ற? சொல்ல டென்ஷன் மூட்டாத. டைம் ஆயிடுச்சு. நான் நீ தான் போய் என்ன டென்ஷன் மூட்ற. இங்க பாரு, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா மறுபடியும் வந்து மரியாதை ஓடி போடுல. உதவாயின்னு போய்டுவே. நீ நானும் புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்க? மோதிரம்லாம் எடுத்து வந்த. இங்க பாரு, உன் மோதிரத்தை திரும்ப குள்ள போடியா. ஷாலினி நான் சொல்றது கேளு. அவ்வளவுதான் வெட்டி கட்டி எடுத்து. என் ஞாபகமா போட்டுக்கோ. நீ 2 நாள் எப்படி மனசு மாறும். என் ஞாபகம் உனக்கு கண்டிப்பா இருக்கும். நான் மனசு மாற மாட்டேன். எதுக்கு நீ வந்து என்ன உங்க அம்மாவை புரிஞ்சுக்கல, நீயே புரிஞ்சுக்கல. என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? உன் வயசுல என் வயசு என்ன வயசு? கேட்ட பையா நீ யாரு? ஒரு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து அந்த பிள்ளை டம்பிட்டு இருக்க. நீ யாரு அப்பா? நீ யாரு? என்ன தெரியாதா? உன்னை எப்படி தெரியும்? ஒரு வருஷமா பின்னாடி வந்துட்டு இருக்க நாய் மாதிரி பாக்கல. நீங்க எல்லாம் 2 பேருக்கு அறிவின்றதே கிடையாது. ஆமா. உங்க வயசுல என் வயசு என்ன? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆவலையா? கல்யாணம் ஆவலனா உங்க வயசு என்ன? ஏன் பிரச்சனையே என்ன முடியல? நீ என்ன வயசு பத்தி பார்க்காதமா? மாசம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறான். 1.5 லட்சம்? ஏன் லவர் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அதுலயே நான் சந்தோஷமா இருந்தேன். நீங்க ஃபர்ஸ்ட் யாரு? உனக்கு வருஷம் வருஷம் நகை கொடுக்கணும். அவ்வளவுதான். தொட்டனா அவ்வளவுதான். பாரு, உனக்காக கார் வாங்கிக்கிறேன். இப்ப எனக்கு காரும் வேணாம், எது வேணாம். 2 பேரும் ஓடிடுங்க. ஐயோ அவன் லவ்வர்னு சொல்றான். அத கேட்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ல அந்த ஆள் போய்டுவான். ஒன்னெல்லாம் யாரனா கல்யாணம் பண்ணுவாங்களா? உன் வயசு என்ன? உன் மூஞ்சி, உன் முடியும், முடியும் ஃபுல்லும் பாரு. அது எப்படி தானா சரி பண்ணிக்கலாம். அது பியூட்டி பார் வரை சரி பண்ணிக்கலாம். ஐயோ எனக்கு பர்சனலா பேசணும். அவங்க அம்மா வந்தாங்க. யா லவர் நீ பேசுற. யா லவர் லவர்னா அவளே சொல்ல. லவர் சொன்னா அது பேர்ல கார் வாங்கி வச்சிருக்கான். கார் வாங்கவே நீ சொத்தே எழுதி வாங்கிலையா? அது பேர்ல வீடு கட்டிருக்கான். அஸ் அந்த பொண்ணு சொல்லணும். ஷாலினி சொல்லிச்சா லவர்? அது பொண்ணு சொல்லிச்சா? நிறுத்துங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் நான் பேசணும் உங்ககிட்ட. நீங்க எதுக்கு இப்ப சண்டை பண்ணி கிடக்குறீங்க? இப்ப அவன் லவர்னு எவனே தெரியல வந்திருக்கான். நான் அது நீ கூட எனக்கு யாரும் தெரியல. அவன் ஜாதக போட்டோலாம் உங்க வீட்டுக்கு வந்துச்சு. அஜித் குமார் சாதகம் போட்டாங்க. யாரு ஒரு மாப்பிள்ளை வருவாங்கன்னு தெரியல. தெரிஞ்சுதானே நின்னீங்க. சுடுகாட்டுல படுக்க வேண்டிய வயசுல வந்து என்ன வந்து பொண்ணு என் ஊர்லயே பக்கத்து வீட்டுல என்ன பொண்ணு கேட்டது பெரிய விஷயம். சூர்யால இருக்காங்க சொல்றான். இந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணி சொல்லு. ரெண்டாவது விட்டாங்க. யாரியா? சூர்யா. சூர்யாவா? என்ன சூர்யா? நீ எதுக்காக இப்ப வந்து என்கிட்ட வந்து பேசி உட்கார்ந்து? ஒரு வருஷமா பின்னாடி வந்துட்டு ஒரு வருஷமா நீ பின்னாடி வந்தா நானா பட்டறேன். தயவு செஞ்சு போய் சொன்னா கேளு. உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க. நான் ஓடு. அடி நாளை ஓடி பேசாம நீ போ. இது என் குடும்ப விஷயம். எது உங்க குடும்ப விஷயம்? எது குடும்ப விஷயம்? குடும்ப மாமா யாருன்னு எனக்கு தெரியாது. 2 பேரும் ஆளே அந்த ஆளு வெளியூர், நான் உள்ளூர். என்ன தெரியல? வெளியூர் நம்ம ஓ மூஞ்ச கைப்பு கண்ணாடில பாரியா. நான் கருப்பா இருந்தாலும் எப்படி ஸ்மார்ட்டா இருக்கேன். ஐயோ யாத்தா உள்ள பார்த்தாலே எதுனாலும் வெச்சுக்கோ. நீ போயா. நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறே இல்லையா? முடியாதுயா. நீ ஃபர்ஸ்ட் யார்? நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு புருஷன் செஞ்சு உனக்கு கும்பிடுற போலாம். எதனா சொல்லிட போறேன் அசிங்கமா. இந்த ஆளு போய் சொல்லிட்டு என்ன பேசணும்? இந்த ஆளு போய் சொல்லிட்டு வா. நீ மறுபடி பொண்ணு பார்க்க வந்தவா? என்ன பொண்ணு பார்க்க வந்த? லவ் உன் மூஞ்ச கண்ணாடில பாத்திருக்கியா? சொட்டத்தல வெள்ள முடி அப்படியே தேவலாம். என்ன தேவலாம்? 2 பேருமே போய்டுங்க. ஒழுங்கா நீ என்ன லவ் பண்றன்னு சொல்லு. அரஞ்சிரு. ஓடி அப்படியே வானாங்கறாங்க அவங்க அம்மா. நீ வந்து லவ் சொன்னா ஏத்துக்குவாங்களா அவங்க குடும்பம்? அம்மா பார்த்த மாப்பிளையே வேணாம்னு. அதான் என்ன மாப்பிளை தான்ங்கற. அதெல்லாம் உங்க மனசு மாறி என்ன மாப்பிளைய ஏத்துக்குவாங்க. நாங்க தான் புருஷன் பண்ணாட்டி. பணத்துல அரவண அவசர மாப்பிளைய எல்லாம் ஏத்துக்க மாட்டேன். இப்படி எல்லாம் சொன்னா உனக்கு அந்த அரை 2 அங்க ஓடு. நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அந்த கோயில்ல சத்தியம் பண்ணி காட்டுறேன். ஒண்ணுல 2 பேரும் தொட கூடாது. டச்சே பண்ண கூடாது. நான் வேற தொட்டாலும் ஊர் அறியாம எனக்கு மணி ஆனதுக்கு அப்புறம் நீ பாத்துக்கோ. இது உனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் நான் பார்க்கணுமா? அது பார்க்காத. தொடவே கூடாது. ஊர் அறிய மனைவியா? நீ வா கோயிலுக்கு போ. அவங்க அம்மா இந்த கோயிலுக்கு போ. அவங்க அம்மா ஒத்துக்குவாங்க. மனசு மாறி அதுவே கம்முன்னு நிக்குது என் கூட வரதுக்கு. நீ ஏன் சொல்லிதான் அதுக்கு மயக்கமே வந்துருச்சு. இப்ப நீ எட்ட போ. நான் சோடா வாங்கி கொடுத்துறேன். 2 பேருமே ஃபர்ஸ்ட் எட்டப்பாங்க. 2 பேருமே எட்டே போங்க. இங்க நிக்காதீங்க. இங்க நிங்க அவ்வளவு முன்னிட்டு வந்துருவாப்பா. ஏத்தி வரவே என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தது. யார் நல்லா பேசுறீங்க? யார் நல்லா பேசுறீங்க? ஏத்தி கூட ஃபோன் பண்ண பேசுறேன். ஆமா நான் பேசுறேன். எங்க அம்மா என்ன ஏத்துக்க முடியாதா? அதெல்லாம் முடியாது. இந்த அஜித்தே ஏத்துக்கலாம். அந்த ஷாலினி ஒண்ணு எப்படி ஏத்துக்குவா? சூர்யா ஏத்துக்கிட்டோம். இந்த சூர்யா ஏத்துக்கும். சூர்யாவுக்கு அங்க ஒரு ஆள் இருக்கு. போ. என்னமா சொல்ற? அவங்க அம்மா வீட்ல 2 பேருக்கும் அங்க பள்ளம் நோண்டி வச்சிருக்காங்க. 2 பேர் அதுல போய் படுத்துக்குங்க போங்க. அதெல்லாம் முடியாது. நீ வேணும். ஐயோ நான் ஒத்துக்கவே மாட்டேன்.
இங்க பாரு எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது தயவு செஞ்சு போங்க ஏறா நீங்க கார் 2 பேரும் பண்றது எனக்கு டென்ஷன் ஆகுது தயவு செஞ்சு 2 பேருமே போயிடுங்க உனக்கா கார் ஏசி காரே வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு ஏசி காரம் தேவையில்ல எதுவும் தேவையில்ல நீங்க 2 பேரும் போனாலே எனக்கு நிம்மதி நீ வாயை மூடு எதுக்கு சரி 2 பேர் எனக்காக சரி, சண்டை இருந்தா பரவாயில்ல. வாய மூடணும் இரு நான் அந்த நான் பேசி முடிச்சு போனதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட நீ மல்லு கட்டி என்ன வேணாலும் பண்ணு. சாலினி ஃபர்ஸ்ட் யாருமே எனக்கு சாலினி. பேசல, 2 பேருமே போங்க தான் சொல்றேன் சரி சரி ரெண்டு பேரும் போ. மேல கை வச்சு அவ்வளவுதான் நான் அந்த பக்கம் நிக்கிறேன் அதனால எப்படி அடிப்பிட்டு வந்துரு எதுக்கு வா நம்ம தனியா நீ பேசலாம் யாரு ஃபர்ஸ்ட் அந்த ஆள அனுப்பிட்டு நான் உன்கிட்ட வர்றதுக்கு வா. மண்டைய பொளந்துருவேன் அந்த ஆளு இருக்கான்னு தானே சரியா பேச மாட்டேங்கிற எந்த ஆளு இருந்தா இல்லன்னா நான் உன் மண்டைய திறந்து மரியாதை ஓடிடு போட்டு போ, 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 போ. சாலினி எனக்கு தான் இந்த சூர்யாவுக்கு தான் சாலினி அஜித்துக்கு தான் அந்த ஷாலினி இந்த சூர்யாவுக்கு தான் சூர்யாவுக்கு வேற ஒரு பொண்ணு இருக்கும் ஆ. ஜோதிகாங்கிற பேர்ல அங்க போய் பாருங்க ஓடுங்க உனக்கு போங்க. சாலினி வந்துரு ஒத்த உள்ள உனக்கு வந்துரு ஓடி போயிடு சொல்லிட்டேன் போயிட்டான் சாமி எனக்கு அம்மாவால ஒரு தொல்லை இவனால ஒரு தொல்லை இன்னும் எவன் வரான்னு தெரியல வா ஷாலினி இப்பயாவது சந்தோஷமா பேசும் அடி உழும் கண்ணத்துல வச்சிருவேன் வச்சாலும் பரவாயில்ல பள்ளின்னு வச்சிருவேன் சரி ஷாலினி என்ன ஷாலினி அம்மா இல்லாத நேரத்துல நம்ம எங்க அம்மா இப்ப வர வைப்பேன் ஏன்? இப்ப நீ ஓவரா பேசுற அம்மா வர வச்சிருவா. எங்க அம்மா வர வச்சிருவாயா ஓடி போ ஐயோ, நான் சொல்றது கேளு. ஓடி போன்னு சொல்றல ஷாலினி ஷாலினி நான் சொல்றது கேளு ஷாலினி. நீ வாயா நான் இங்க சொல்றேன். பாரு அம்மா ஒழுங்கா போயிடு அம்மா அவ்வளவுதான். வர வைக்காத எதுக்கு அம்மா வர வைக்காத எதுக்கு? ஷாலினி வேணாம் ஷாலினி அம்மா இங்க பாரு, மரியாதை ஓடி ஷாலினி, சொல்லிட்டேன். ஷாலினி, நான் சொல்றது கேளு ஷாலினி. ஷாலினி 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 ஷாலினி